எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். திரளான லட்சக்கணக்கான, ஒருவேளை கோடிக்கணக்கான எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள் எங்கும் சிதறி கிடக்கின்றன, சிந்தி கிடக்கின்றன. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்காரு. தனித்தனியா கலண்டு கிடக்கிறது. எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிடுவான், நிச்சயமா உயிர் அடையாது என்று சொல்லிவிடுவான். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிர் அடைஞ்சிரும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமான விசுவாசத்திலையும் சொல்லலை. அந்த குருட்டுத்தனமான விசுவாசம் சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் வேலை செய்யாம போயிடும். இந்த விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன் 80களில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் அதை ரொம்ப பிரபலப்படுத்தினார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நம்முடைய விசுவாசமாய் அறிக்கை செய்வது சரிதான். ஆனால் நாம் ஒன்றை ஜெபித்து விட்டு, ஒன்றை கேட்டுவிட்டு, அது நடந்து விட்டது என்று அறிக்கை செய்வது, அது சில நேரங்களில் அது நடக்கலாம், சில நேரங்களில் அது, பல நேரங்களில் அது நடக்காமல் போய்விடும். கர்த்தர் ஒன்றை குறிப்பாக சொல்லியிருப்பார் என்றால் அது அறிக்கை செய்யலாம், அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் சொல்லாத ஒன்றை, நாம ஒன்றை விரும்பி கேட்டுவிட்டு அது நடக்கும் என்று அறிக்கையிட்டால் 100க்கு 100 விசுவாசிக்கணும். நம்முடைய வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறது கஷ்டம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறது சாத்தியம். அந்த இடத்துல அது தோல்வியாகி விடுகிறது. அதனாலதான் அவன் ரொம்ப எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஞானமா சொன்னா, ஆண்டவரே நீர் மாத்திரமே அதை அறிவீர், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். எனக்கு தெரியாது, அவன் மனித அறிவிலும் போகல, வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் காய்ஞ்சு போன எலும்பு, கலண்டு வேற கிடக்குது, கோடிக்கணக்கான மனிதர்களுடைய எலும்பு வேற. ஒரு ஆள்னா பரவாயில்ல, ஏன்னா அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கு. எலிசாவுடைய கல்லறையில ஏதோ சூழ்நிலையின் காரணமாக ஒரு மனித உடலை, இறந்து போனவருடைய உடலை தூக்கி கொண்டு போட்டாங்க, அது உயிர் பெற்று விட்டது. இந்த ஒருத்தர் உயிரோடு எழும்பினதுக்கு எலியாவும் உயிரோடு எழுப்பியிருக்கிறான், எலிசா 2 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறான், 3 பேர் உயிரோடு எழும்பியிருக்கிறாங்க. அந்த பிரசிடென்ஸ், அதுக்கு முன் உதாரணம் இருக்கு. ஆனால் இது கோடிக்கணக்கான எலும்புகள், அதுவும் காஞ்சி போய் கலண்டு போய் கிடக்குது. இதுக்கு முன் உதாரணம் இல்லை. அதனால, ஆனாலும் ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் முடியும். ஆனா அது ஆண்டவருக்கு சித்தமான இவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் நடுநிலை வகிச்சிட்டான். நம்ம நடுநிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவன்லாம் உருப்பட மாட்டான், அவன்லாம் திருந்த மாட்டான், அதெல்லாம் நடக்காது, அப்படியும் போயிடக்கூடாது. இல்ல கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா அது அப்படியும் போயிடக்கூடாது. எல்லாத்துலயும் அப்படி போயிட முடியாது. சில நேரங்களிலே நம் நடுநிலையாய் இருப்பது நல்லது. எனக்கு தெரியாது, ஆண்டவரே தான் சொல்ல வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாசித்தோம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது உயிர் அடைவீர்கள், அந்த எலும்புகள் உயிரடையும் என்கிற ஒரு அறிவை, ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. எப்பவுமே ஒரு காய்ந்து போன நிலைமை, ஒரு நம்பிக்கையற்ற நிலை, இதை ஒரு நம்பிக்கையற்ற நிலை என்று பின்னால் வருகிற வசனங்கள் சொல்லுகின்றன. 11ஆம் வசனம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு. நம்பிக்கை அற்ற ஒரு நிலையில ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா என்று ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம வெளிப்பாடு பெறணும். டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்டால் டாக்டர் நம்மளை அடித்து துரத்திடுவார். ஏன்னா காஞ்சி போய் கலண்டு போய் கிடக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவருடைய எலும்பு, ஸ்டெதாஸ்கோப்பாலே அடிப்பார். இதுக்கு போய் ரிப்போர்ட் டாக்டர்கிட்ட கேட்டால். ஆனால் விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டாலும் நம்மளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இதுக்கு போய் என்கிட்ட கேட்குறான்னு.
ஆண்டவரிடத்துல கேட்க முடியும். ஆண்டவர் அதற்கான வெளிப்பாட்டை நம்பிக்கை அற்று போன நிலைமை, ஆண்டவர் அதற்கு அது உயிரடையும், அவர்கள் உயிரடைவார்கள் என்கிற வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். இவனே சுயமா செய்யல, சுயமா நான் விசுவாசத்துல நான் பேச போறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்தோடு சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நானே என் விசுவாசத்தினாலே செய்ய போகிறேன் என்று அவன் செய்யல. அப்படி செஞ்சாலும் தப்பு இல்லை. ஒருவேளை நடக்கலைன்னா அவர் சோர்ந்து போயிடக்கூடாது, அது அடுத்த பிரச்சனை இருக்கு. ஒரு முயற்சி பண்ணுவது தப்பு இல்லை. ஆனா இங்க ஒரு வெளிப்பாட்டை அவன் பெறுகிறான், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை பெறுகிறான். நம்பிக்கையற்ற நிலைமைகளிலே அது ரொம்ப அவசியம். அதனால ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பதற்காக தான் அந்த அவருக்கு தெரியாதா இது உயிரடையுமா அப்படின்னு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரே, அவருக்கு தெரியாதா? நமக்கு அந்த ஒரு வெளிச்சத்தை, அந்த வெளிப்பாட்டை அவரே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்னைக்கும் கேள்விகள் தான் பதிலை கொண்டு வருகின்றன. அதனால குதர்க்கமான கேள்விகள் எழுப்புவது சரியல்ல. ஆனா கர்த்தரே ஒரு கேள்வியை எழுப்புகிறார், அவரே பதிலும் சொல்கிறார். அதுதான் வெளிப்பாடு, அதுதான் வெளிச்சம். எந்த நம்பிக்கை அற்ற நிலைமையிலும் கர்த்தருடைய வெளிப்பாடு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. எந்த இருளிலும் கர்த்தருடைய வெளிப்பாடு நமக்கு விளக்காகிறது. ஆமென்.